வணக்கம், நான் உங்கள் கவி. வாங்க இன்றைய கதை படிக்கலாம். காவ்யா அவளின் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை என்று அவள் ஊரில் மாதவனை பிரிந்து இருந்த பொழுது எழுதிய கடிதம் இப்போதுதான் மாதவன் கையில் கிடைத்தது. கீழே விழுந்த கடிதத்தை எடுத்து படித்தான் மாதவன். என்னவனுக்கு நான் காவ்யா எழுதும் கடிதம். திருமணத்திற்கு பின்பு இன்றுதான் உங்களை முதலாக நான் பிரிந்திருக்கிறேன். இந்த பிரிவையே என்னால் தாங்க முடியவில்லை. நான் உங்களிடம் மறைத்து கொண்டிருக்கும் ஒரு உண்மை உங்களுக்கு தெரிந்தால் என்னை மொத்தமாக பிரிந்து விடுவீர்களா? அந்த பிரிவை நான் எப்படி தாங்குவேன்? என்னவனே, உன்னிடம் உண்மையை மறைக்க வேண்டும் என்பது என் நோக்கம் இல்லை. உன் காதலை முழுவதுமாக பெற வேண்டும், அதுவே எனது நோக்கம். நீ முழுமையா என்னை புரிஞ்சுக்கணும். நான் செய்த தவறை மன்னிச்சு என்னை நீங்க ஏத்துக்கணும். எத்தனையோ தடவை நீங்க என்னை நெருங்கும் போதெல்லாம் என் மனதிற்குள் உள்ள குற்ற உணர்ச்சிகளால் தான் உங்களை விட்டு விலகி இருந்தேன். உங்களின் காதல் கலந்த காமம் தான் எனக்கு வேண்டும். அது என்னை முழுமையாக புரிந்து கொண்டதற்கு பின் தான் எனக்கு கிடைக்கும். என்னை நீங்கள் மன்னிக்கணும். உங்கள் ஆசையை நான் நிறைய தடவை நிராகரிச்சிருக்கேன். காமம் மட்டும் வேண்டுமென்றால் உங்கள் கூட நான் திருமணம் முடிந்த பின்பே இணைந்திருப்பேன். எனக்கு உங்களின் காதலும் அல்லவா வேண்டும்? நான் என்ன மறைக்கிறேன்னு உங்களுக்கு புரியலைல்ல? கல்யாணத்துக்கு முன்பே நான் ஒருவனை மனதில் நினைத்தேன். உங்கள் கையால் தாலி கட்டுவதற்கு முன்னாடியே என் மனதை விட்டு மொத்தமாக அவன் போயிட்டான். இப்போ என் மனசுக்குள்ளே நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. இந்த உண்மையை உங்ககிட்ட பல தடவை சொல்கிறதுக்கு நான் நிறைய முயற்சி எடுத்திருக்கேன். ஆனால் அந்த முயற்சி எனக்கு கை கொடுக்கவில்லை. இந்த கடிதத்தை நீங்கள் படித்து முடிக்கும் போது கண்டிப்பாக என்னை வீட்டை விட்டு விரட்டிடுவீங்க. அதே பயத்தில் தான் இதை எழுதுகிறேன். எப்போ இருந்தாலும் இந்த உண்மையை உங்ககிட்ட சொன்ன பிறகுதான் என் மனசில் உள்ள பயம் தெளியும். ஆனால் அதை சொல்லாமலே உள்ளுக்குள்ளே வச்சு உங்கள் கூட என்னால் இயல்பாக இருக்கவே முடியலை. அன்பு காட்ட முடியலை, காதலை வெளிப்படுத்த முடியலை, உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியலை. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் கல்யாணத்துக்கு முன்னாடி செய்த சிறு தவறு தான். இந்த கடிதத்தை நீங்கள் ஒருவேளை படித்து என் மனசு உங்களுக்கு புரிஞ்சு நீங்கள் என்னை ஏற்றுக்கிட்டீங்கன்னா நான் தான் இந்த ஜென்மத்தில் ரொம்ப புண்ணியம் பண்ணியவள். ஆனால் இந்த கடிதத்தை நீங்கள் படித்து முடித்த அடுத்த நிமிஷம் என்ன முடிவெடுப்பீங்கன்னு எனக்கு தெரியலை. என்னால் உங்ககிட்ட நேருக்கு நேராக பார்த்து இதை சொல்லவும் முடியலை. அதனால தான் இந்த கடிதத்தில் எழுதுகிறேன். இந்த கடிதம் உங்கள் கைக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த விஷயம் தெரிந்து விடுமா? இல்லை கடிதத்தை பார்த்து தான் நீங்கள் இந்த விஷயத்தை தெரிஞ்சுப்பீங்களான்னு எனக்கு தெரியலை. ஆனால் எப்போ உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சாலும் என் பக்கம் உள்ள நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு என்னை நீங்கள் ஏற்றுக்கணும். அது மட்டும்தான் என் ஆசை. இப்போ என் வீட்டில் ஜோன்னு மழை பெஞ்சிட்ருக்கு. உங்களை நினச்சி நான் ஒரு கவிதை கூட எழுதியிருக்கேன். மழைக்காலத்தில் செடிகள் தளிர்த்து வளர்வது போல் என்னவனே, நாளுக்கு நாள் நான் உன் மீது கொண்ட காதல் வளர்ந்து கொண்டே போகிறது. இது என் வார்த்தை இல்லை, வாழ்க்கை. என்னோட வாழ்க்கை உங்கள் கூட தான். என் மனசு முழுக்க இப்போ நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. இப்போ மட்டும் இல்லை, கல்லறை சேரும் வரை என் காதல் உன் கூட தான். நீங்கள் என்னை மன்னிச்சு ஏற்றுக்கணும். என் கணவனோட கைப்பிடிச்சு என் காலத்தை நான் கழிக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்னை விட உங்களுக்கு என் மேலே அதிக காதல் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் என்னுடைய தவறு அந்த காதலை அழித்து விடுமோ என்ற பயம் எனக்கு இருக்குது. எந்த சூழ்நிலையிலையும் எந்த பிரச்சனை வந்தாலும் என்னை நீங்கள் வெறுத்து மட்டும் ஒதுக்கிடாதீங்க. நீங்கள் இல்லாத வாழ்க்கையை என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல. இந்த அபலைக்கு நீங்கள் வாழ்க்கை கொடுக்கணும். 1000 முத்தங்களுடன் இப்படிக்கு நான் உங்கள் காவ்யா. கடிதத்தை படித்து முடித்தவுடன் மாதவன் அதிர்ச்சி அடைந்தான். அவன் எடுத்த முடிவு சரியா தவறா? நம்மீது இவ்வளவு காதல் வச்சிருக்காளே, ஆனால் அவளை நம்ம விட்டு அனுப்பிட்டோமே என்று ஒரு நிமிடம் அவனை யோசித்தான். அடுத்த நொடி அவன் சிந்தனை சிதறியது. கடிதம் எழுதிட்டா அவள் செய்த தப்பு சரி என்று ஆகிவிடுமா? லெட்டர் எழுத தெரிஞ்சவளுக்கு என்கிட்ட ஏன் சொல்ல தோணலை? எப்படி இதெல்லாம் மறைச்சிட்டு என் கூட சகஜமாக வாழ்ந்துட்டு இருந்தா? அவள் செய்தது துரோகம்தான். அவளை பிரிந்திருப்பது சரியான முடிவுதான் என்று வேதாளம் பழையபடி முருங்கை மரம் ஏறியது. என்னதான் அவள் மேல் கோபமாக இருந்தாலும் அவள் மேல் வைத்திருந்த காதல் மட்டும் அவன் மனதை ஏதோ வருடியது. தூக்கமே வரவில்லை. புரண்டு படுத்தான். காவ்யாவின் அருகாமைக்கு அவன் மனமும் ஏங்கியது. அவன் கண்களும் கலங்கியது. ஏய் காவ்யா, ஏண்டி எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டு போன? என் வாழ்க்கையை ஏண்டி இப்படி சிதைச்சிட்டு போனா? நீ இல்லாத வாழ்க்கையை ஏண்டி இவ்வளவு வெறுமை? இதெல்லாம் எதனால்? உன்னை நான் உண்மையா காதலித்ததால். ஆனால் எனக்கே நீ துரோகம் பண்ணிட்டியே, உண்மையை என்கிட்டேருந்து மறைச்சிட்டியே. தனக்குத்தானே நொந்து கொண்டான் மாதவன். காலை விடிந்தது. வழக்கம் போல் சாந்தா எல்லாரையும் எழுப்பி காஃபி கொடுத்து கொண்டிருந்தாள். மாதவா, எழுந்திருச்சு காஃபியை குடிடா. போய் குளிச்சுட்டு கிளம்பு, லேட் ஆகுது பாரு
என்ன இவ்வளவு நேரம் தூங்குற? ஏன் நைட்டெல்லாம் தூங்காமல் நீ என்ன பண்ணின என்றாள் சாந்தா. நீ போம்மா, நான் குளிச்சுட்டு வரேன் என்றான் மாதவன். சாந்தா வெளியில் வந்து காலை உணவுக்கு உண்டான வேலைகளை செய்து கொண்டிருந்தாள். மாதவன் கீழே இறங்கி வந்தான். மேஜையில் அமர்ந்தான். சாப்பாட்டை அவசர அவசரமாக சாப்பிட்டான். ஏண்டா இவ்வளவு வேகமா சாப்பிட்ற? கொஞ்சம் மெதுவா தான் சாப்பிடேன். ஏன் இப்படி சாப்பிட்ற என்றாள் சாந்தா. இல்லம்மா, ஒரே டென்ஷன் வேலையில். எனக்கு உதவியா இருந்த ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வேலையை விட்டு போயிட்டா. இப்போ அவள் வேலையும் நான் சேர்த்து பார்க்குறேன். எனக்கு சாப்பாடு போதுமா, நான் கிளம்புறேன் என்று அவசரமாக சாப்பிட்டு விட்டு கிளம்பி விட்டான் மாதவன். அடப்பாவி, வேலை இருந்தா இப்படி அரைகுறையா சாப்பிட்டு போவானா? அங்க போய் எப்படி வேலை பார்க்க முடியும் சாப்பிடாமல்? வேலை பார்த்து சம்பாதிக்கிறதே சாப்பிட்றதுக்காகத்தான். இந்த பசங்க ஏன் தான் இப்படி இருக்கோ தெரியல என்று புலம்பிக் கொண்டே எல்லாத்தையும் எடுத்து வைத்து கொண்டிருந்தாள் சாந்தா. மாதவன் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தார் சுந்தரம். மாதவன் போன பின் சுந்தரம் வந்தார். அப்போ சரி, காவியாவுக்கு வேலை நிச்சயம். அந்த வேலையை கண்டிப்பாக காவியாவுக்கு வாங்கி கொடுத்துட வேண்டியது தான். முதல்ல போய் அந்த சுரேஷ் பையனை பார்த்து பேசணும் என்று நினைத்து கொண்டே வெளியில் போனார் சுந்தரம். ஏங்க, நீங்கள் எங்கே வெளியில் போகிறீங்க? சாப்பிடலையா? சாப்பிட்டுட்டு போங்க, எனக்கு அடுத்த வேலை இருக்குது. இது என்ன ஹோட்டலா வீடா? ஆளுக்காள் ஒரு டைம் வந்து சாப்பிட்றீங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரே நேரமாக வந்து சாப்பிட மாட்டிங்களா? இங்கே என்ன நான் வேலைக்கா இருக்கேன் ஒவ்வொருத்தங்களுக்கா பார்த்து பார்த்து செய்வதற்கு? எனக்கு உடம்பு சரியில்லை, வயசாகுதுல்ல, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. எல்லாரும் ரொம்ப தான் பண்ணுறீங்க என்றாள் சாந்தா. சரி சரி, கத்தாத, எடுத்து வை, நான் சாப்பிட்டே கிளம்புறேன். வெளியில் வேலை இருக்கு என்று சொல்லிவிட்டு சுந்தரம் சாப்பிட்டு விட்டு கிளம்பினார். கீதாவும் சாப்பிட்டு விட்டு காலேஜுக்கு கிளம்பினாள். சுந்தரம் சுரேஷை பார்க்க அவனது ஆபீஸ்க்கு அருகில் சென்று ஒரு டீ கடையில் நின்று கொண்டு அவனை அழைத்தார். வெளியில் வந்தான் சுரேஷ். அப்பா, நானே உங்களுக்கு கால் பண்ணலான்னு இருந்தேன். நல்லதா போச்சு, நீங்களே வந்துட்டீங்க. ஹாஸ்டல் பார்த்துட்டேன்ப்பா. எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லி பார்த்துருக்கேன். நல்ல ஹாஸ்டல் தான்ப்பா, நம்பிக்கையான ஹாஸ்டல். அப்புறம் வேலையும் நம்ம நினைச்சதை விட சுலபமாக முடிஞ்சிடுச்சுப்பா. கடவுள் நம்ம பக்கம் இருக்கார். சரியான நேரத்தில் மாதவனுக்கு அசிஸ்டண்டாக இருந்த ஒரு பொண்ணு அவள் கல்யாணம்னு சொல்லி வேலையை விட்டு திடீர்னு நின்றுட்டா. இப்போ அந்த வேலைக்கு ஆள் தேவைப்படுது. அவனுக்கு அசிஸ்டண்டாகவே நம்ம காவியாவை சேர்த்து விடலாம்ப்பா என்றான் சுரேஷ். ரொம்ப நன்றி சுரேஷ், இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது. கண்டிப்பாக என் மகனையும் மருமகளையும் நான் சேர்த்து வச்சிருவேன். ரொம்ப நன்றிப்பா, உனக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் என்றார் சுந்தரம். என்னப்பா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் என்கிட்ட சொல்கிறீங்க? உங்களுக்கு உதவி செய்யணும்னு நான் நேத்தே முடிவு செஞ்சிட்டேன்ப்பா. என் நண்பனோட வாழ்க்கை நல்லா இருந்தால் எனக்கு சந்தோஷம். நீங்கள் அவனுக்கு அப்பானா நான் ஃப்ரெண்டுப்பா. நீங்கள் நினைக்கிறத தான் நானும் நினைப்பேன். அவள் வாழ்க்கை நல்லா இருந்தால் சந்தோஷம், அவ்வளோதான் என்றான் சுரேஷ். சரிப்பா சுரேஷ், ரொம்ப சந்தோஷம். நான் இப்போவே காவியாருக்கு ஃபோன் பண்ணி அவளை கிளம்பி வர சொல்கிறேன். நான் போய் ஹாஸ்டலை பார்க்குறேன். பார்த்துட்டு அதுக்குண்டான ஏற்பாடுகளை நான் செய்கிறேன்ப்பா. ரொம்ப நன்றி சுரேஷ், வரேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினார் சுந்தரம். காவியா, அம்மா நான் கோவிலுக்கு போயிட்டு வரேம்மா. மாமா வேற 2 நாளில் கிளம்ப சொன்னாங்க. நான் போய் சாமி கும்பிட்டு வரேம்மா என்று சொல்லிவிட்டு சென்றாள் காவ்யா. சரிம்மா காவ்யா, போயிட்டு வா என்றாள் லக்ஷ்மி. அப்புறம் காவ்யா, அடுத்த தடவை நீங்கள் வரும்போது நல்ல செய்தியோடு தான் வரணும் அப்படின்னு வேண்டிட்டு வாமா என்றாள். காவ்யா மௌனமாக சிரித்தாள். எனக்கும் ஆசையாக தான் இருக்குது, நானும் அம்மாவாகணும்னு எனக்கும் ஆசையாக தான் இருக்குது என்று தனக்குள் நினைத்து கொண்டாள். காவ்யா கோவிலுக்குள் நுழைந்தாள். ஆத்தா, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினச்சேன். இப்போதான் ஒரு சின்ன பொரியளவுக்கு வெளிச்சம் தெரியுது. அதை பிடிச்சிக்கிட்டே நான் போயிடணுமா? என் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் கடந்து அவர் என் கூட சேர்ந்து வாழணும். அவர் மனசை எப்படியாவது நான் மாற்றிட்டணுமா? எனக்கு எப்போவும் நீங்கள் துணையாக இருக்கணும். என்னை அவர் கூட எப்படியாவது சேர்த்து வைத்து விடுங்களம்மா. உங்களை நம்பி தான் நான் இங்கிருந்து கிளம்புறேன். அவர் என்னை ஏற்றுக்கணும் என்று கடவுளை வேண்டிக் கொண்டாள். பூசாரி தீபாராதனை கொண்டு வந்தார். அம்மா காவ்யா, நீ என்ன வேண்டிக்கிட்டேன்னு எனக்கு தெரியல, ஆனால் உன் வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறுமா. ஆத்தா உத்தரவு கொடுத்துட்டா. அவள் கழுத்தில் உள்ள மாலையிலிருந்து இந்த பூ கீழே விழுந்ததுமா. இந்தா, இதை தலையில் வச்சுக்கோ. இனி உனக்கு நடக்கிற எல்லா விஷயமும் நல்லதாக தான் நடக்கும். நம்பி கிளம்புமா காவ்யா என்றார் பூசாரி. ரொம்ப சந்தோஷம் பூசாரி, போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு சிரித்து கொண்டு வீட்டிற்கு சென்றாள். ஆத்தாவே ஆசீர்வாதம் பண்ணிட்டா, கண்டிப்பாக நான் அவர் கூட சேர்ந்து விடுவேன் என்ற நம்பிக்கையில் அவள் கிளம்ப ஆரம்பித்தாள். காவ்யா, வந்துட்டியாம்மா? உங்கள் மாமா இப்போதாம்மா கால் பண்ணாரு, உன்னை கிளம்பி வர சொல்லிட்டாருமா. நீ எல்லாத்தையும் எடுத்து வச்சு ரெடியாகு காவ்யா, உன்னை நான் வந்து பஸ் ஏற்றிட்டு வரேன் என்றாள் லக்ஷ்மி.
சரிம்மா, இதோ ரெடி ஆயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றாள் காவ்யா. காவ்யா துணிமணிகளை எல்லாம் எடுத்து தனது பேக்கில் வைத்து கொண்டு கிளம்பி வெளியில் வந்தாள். அம்மா, அப்பா, நான் போயிட்டு வரேன், என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா என்றாள் காவ்யா. என்னம்மா, புதுசா ஆசீர்வாதம் வாங்கிட்டு போற? புதுசாவா கல்யாணம் பண்ணி போற? நீ எங்கே போனாலும் உன் மனசுக்கு நீ சந்தோஷமா இருப்பம்மா. உன் சந்தோஷம்தான் எங்களோட சந்தோஷம். உனக்கு எந்த குறையும் வராதுடா. சந்தோஷமா கிளம்பு என்றார்கள். காவ்யா கண் கலங்கினாள். உடம்பை பார்த்துக்கோங்கப்பா, நான் அப்பப்போ வந்து உங்களை பார்த்துக்கிறேன், நேரத்துக்கு மருந்து மாத்திரை சாப்பிடுங்க என்றாள். சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்புமா, பஸ் வந்துட போகுது என்றார் நடராஜன். காவ்யாவும் லக்ஷ்மியும் பேருந்து நிலையத்திற்கு வந்தனர். காவ்யா, போய் சேர்ந்ததுக்கப்புறம் கால் பண்ணுமா, பத்திரமா இரு. ஏதாவது கூட குறைச்சி குடும்பத்தில் பிரச்சனை இருந்தாலும் நீ எதுவும் பெருசுப்படுத்திக்காதம்மா என்றாள் லக்ஷ்மி. என்னம்மா, எனக்கு குடும்பத்துல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படியே வந்தாலும் அவர் பார்த்துப்பாருமா, நீ ஒன்றும் என்ன நினச்சி கவலைப்படாத என்றாள் காவ்யா. பேருந்தும் வந்து நின்றது. காவ்யா பேருந்தில் ஏறிவிட்டாள். அம்மா, நீ வீட்டுக்கு போமா, அப்பா தனியா இருக்காரு, நான் போயிட்டு உனக்கு கால் பண்றேன், கவலைப்படாம இரு என்று சொல்லிவிட்டு சென்று விட்டாள் காவ்யா. காவ்யாவை அனுப்பிவிட்டு கண் கலங்கினாள் லக்ஷ்மி. என் பொண்ணு சந்தோஷமா இருக்கணும் கடவுளே, என்ன பிரச்சனைன்னு தெரியல, ஆனா அவள் மனசுல ஏதோ ஒரு கவலை தெரியுது. அதை கேட்டு அவளை கஷ்டப்படுத்த வேண்டான்னு சொல்லி தான் நானும் அதை என்னன்னு கேட்டுக்கல. ஆனா கடவுள், உனக்கு தெரியும்ல அவன் மனசுல என்ன இருக்குன்னு. என் பொண்ணுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும், மழை போல வந்தாலும் பனி போல விலகிடணும் என்று வேண்டிக் கொண்டே வீட்டிற்கு சென்றாள் லக்ஷ்மி. மாதவனிடம் இணைய வேண்டும் என்று சென்று விட்டாள் காவ்யா. மாதவன் அவளை ஏற்றுக்கொள்வானா? பொறுத்திருந்து நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க பொண்ணான கையால அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க. நன்றி.